வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. என்னதான் தயிர் நமக்கு ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும், அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவாக தயிர் இருந்தாலும், நம்முடைய உணவு பட்டியலில் தயிருக்கு நம்ம மிக முக்கியமான இடத்தை கொடுத்திருந்தாலும், கால நேரம் பார்க்காம நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னாலும், அல்லது தயிர் சாப்பிடக்கூடாத நபர்கள்லாம் தயிர் சாப்பிட்டாலும் தயிரோடு சேர்க்கக்கூடாத ஒரு சில உணவுப் பொருட்களாகலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உணவுப் பொருட்களோடலாம் நீங்கள் தயிரை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நிறைய தீமைகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்களும் உணவு நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க. அப்போது தயிர் நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது, எப்போ தயிர் எடுத்துக்கொள்வது நல்லது, எப்போல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதுலேருந்து எப்படி நம்ம விடுபடணும் அப்படின்ற அனைத்து தகவல்களையும் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போது தயிர் கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களையும் சாப்பிடக்கூடாது, அதுதான் தீமை அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க அப்படின்னு நாங்கள் இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போது தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லதுங்க. அது என்ன நண்பகலுக்கு முன்பான நேரம், அப்படி ஒரு நேரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இருக்குது. அது என்ன நேரம் அப்படின்னா பிரேக்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைப்பட்ட இடைவேளை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்கும். இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் தயிர் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய செரிமான மண்டலத்துக்கும் அது ஆரோக்கியம், ஊட்டச்சத்துக்களும் விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளும் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில், அதாவது நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் தயிர் எடுத்துக்கிறீங்களா, அது ஓகே. ஆனால் எப்போல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. காலையில் வெறும் வயிற்றில் அதையும் மீறி நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குது, அது ரொம்ப நாளாக நீங்கள் ஆரோக்கியமாக கூட நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு உடலை குளிர்ச்சிப்படுத்துகிறது, அதனால நான் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எப்பவுமே தயிர் தான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அந்த உணவு பழக்கத்தை நீங்கள் முதல்ல மாற்றிக்கிறது நல்லது. அது மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதாவது உங்களுடைய உடல் நரம்புகள் ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு செல்லாது. இதனால் மயக்கம், சோர்வு இது மாதிரி உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அப்போ வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை விட்டுடுங்க. இன்னும் குறிப்பாக இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்றதும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இரவு நேரங்களில் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு இந்த இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது சீதோஷண நிலையை தூண்டி விட்டுரும். அதாவது உங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை தொடர்பான பிரச்சனை, ஆஸ்துமா, மூச்சு திணறல், இந்த மாதிரி சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் கிடையாது, ஆனால் நான் இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு புதிதாக சுவாசம் தொடர்பான தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். ஆல்ரெடி சுவாசம் தொடர்பான தொந்தரவுகள் இருக்கிறவங்கலாம் இரவு நேரங்களில் தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அது இன்னுமே அந்த சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை அதிகப்படுத்தி விடும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கவனமாக செயல்படணும். இன்னும் ஒரு சில பேர் தயிரை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு தெரியாமலே எடுத்துட்டு இருப்பாங்க. தயிர் எப்போதுமே உறைந்த நிலையில் அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா, பச்சையா. அந்த மாதிரி தயிர் உறைந்த நிலையில் இருக்கக்கூடிய தயிரை நீங்கள் எடுத்துக்கொள்வது தாங்க நல்லது. இன்னும் நீங்கள் மண் சட்டியில் தயிரை உரைய வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னமும் உங்களுக்கு நல்லது. இப்போ நீங்கள் தயிர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எப்போதுமே அது சூடுபடுத்தியெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரை நீங்கள் சூடுபடுத்தினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் அழிக்கப்பட்டு விடும். தயிரோடைய இயற்கையான ஈரப்பதம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதோடைய டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். 1% கூட தயிர் உங்களுக்கு நன்மைகளையே கொடுக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தயிரை சூடுபடுத்தி மிளகாய் தூளெல்லாம் அது கூட சேர்க்கலாம், அல்லது கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் சேர்த்து ஸ்பைசியாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அது அவங்க சுவைக்காக வேணால் சாப்பிட்டுக்கலாம். அது அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை தான் ஏற்படுத்துமே தவிர மருத்துவ நன்மைகளை 1% கூட கொடுக்காது அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தயிரை சுடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரை எடுத்துக்கோங்க. உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரில் மேல்புறத்தில் தண்ணீர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரோட அந்த தண்ணீர் இருக்குங்க இல்லையா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுடைய உடல் சூட்டை சரி பண்ணும், தலை பாகத்தை உங்களுக்கு சரி பண்ணும், சளி தொடர்பான பிரச்சனைகளை உங்களுக்கு நீக்கிவிடும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில பேர் தயிரோட ஏகப்பட்ட உணவுப் பொருட்களை இனிப்புக்காக கலந்து எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. தயிரோட நீங்கள் ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே சர்க்கரை மட்டுமே சேர்த்து சாப்பிட்டாலே போதுமானது தான். அதுவே உங்களுடைய உடலுக்கு உடனடியான எனர்ஜியை கொடுக்கும். அதாவது இன்ஸ்டன்ட் எனர்ஜி, உடனடி ஆற்றலை வழங்கி சுறுசுறுப்பாக உங்களை மாற்றிடும். இப்போ ஒரு சில பேர் தினமும் தயிரை எடுத்துக்கொள்வாங்க. தயிர் தினமும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அப்படி எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குது. அதாவது பிபி ப்ராப்ளம் உங்களுக்கு வரலாம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் வரலாம். தொடர்ந்து தயிர் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் வீக்கம் உங்களுக்கு ஏற்படும், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடும். ஸோ ரத்த நாளங்களில் அதிகப்படியான கொழுப்புகளும் உங்களுக்கு
உங்களுக்கு வந்து படிய ஆரம்பிச்சது அப்படின்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உங்களுடைய உடல் உறுப்புகள் எங்கும் கிடைக்காது. இதனால இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் கிடைக்காததால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் தொடர்பான தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ நீங்க தான் வந்து கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தயிர் நீங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்றீங்க, தினமும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சர்க்கரை நோய், சுகர் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் வந்து ஒபிசிட்டி வர ஆரம்பிக்கும், உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அபரிமிதமான அளவில் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும், கொழுப்பு படிவுகள் சேர ஆரம்பிக்கும். எனவே நீங்க தினமும் தயிர் சாப்பிடுவதை தவிர்க்கணுங்க. அப்போ எத்தனை நாள் தயிர் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு வார கணக்குகளில் வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மட்டும்தான் நீங்க தயிர் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அந்த 2 அல்லது 3 நாட்களுமே ஒருவேளை மட்டுமே நீங்க வந்து தயிர் சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஒருவேளை எந்த வேலை அப்படின்னா அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் நீங்க தயிர் எடுத்துக்கொள்வது எந்த விதமான பிரச்சனைகளையுமே உங்களுக்கு ஏற்படுத்தாது அப்படின்றத நீங்க மனதில் பதிய வச்சுக்கோங்க. தயிரோட நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். தயிரோட நீங்கள் அந்த வகையில் வெங்காயத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதீங்க. அதாவது வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு தயிரோட நீங்கள் வெங்காயத்தை சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் உங்களுக்கு வந்து இருக்கலாம். முதல்ல நீங்கள் அந்த பழக்கத்தை மாற்றிக்கிறது நல்லதுங்க. ஏன் அது போல் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா தயிர் வந்து உங்களுடைய உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதுங்க. ஆனால் வெங்காயம் அப்படி கிடையாது. வெங்காயம் உங்களுடைய உடலுக்கு வந்து வெப்பத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ தயிரும் வெங்காயமும் கலந்து அந்த தயிர் பச்சடி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலில் வந்து தோல் தொடர்பான அலர்ஜி பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதாவது தோல் தொடர்பான ஸ்கின் டிசீஸ், அரிப்பு, சொரிசிறங்கு, படைத்தேமல், சொரியாசிஸ் போன்ற நிறைய ஸ்கின் டிசீஸ் வந்து வர ஆரம்பிக்கும். உங்களுடைய செரிமானம் வந்து பார்த்தீங்கன்னா மந்தமாக இருக்கும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளான வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது செரிமானம், சீரற்ற குடல் இயக்கம், அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படும். ஸோ செரிமானமும் பாதிக்கப்படும், தோல் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படும். அதனால் வெங்காயத்தையும் இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தயிரையும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. மீனையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. காரணம் என்ன அப்படின்னா தயிர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தயிரும் ஒரு விலங்கு புரதம் தான், அதுவுமே ஹை புரோட்டீன் இருக்குது. எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ ஒன்றாக சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது செரிக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செரிமானமின்மை தொடர்பான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதனால் வந்து அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ செரிமானம் வந்து மந்தமாகக்கூடிய பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்கும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சருமங்களில் ஆங்காங்கே வெண்மை நிற திட்டுகள் போன்ற ஸ்கின் டிசீஸ், தோல் தொடர்பான குறைபாடுகள் கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் மீனையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. எண்ணெயில் வறுத்து பொரித்த ஆயில் ஃபுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயில் ஃபுட்ஸோட நீங்கள் எண்ணெய் உணவுகளோட தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. கார்போஹைட்ரேட் அப்படின்னா தயிர் வந்து புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய உணவுப் பொருள். ஸோ அதை வந்து நீங்கள் எண்ணெயில் வறுத்து பொரித்த ஆயில் ஃபுட்ஸோட கலக்கும் போது என்ன ஆகும்னா அது ஒன்றாக வினை புரியும் போது செரிக்காமல் போயிடும். அப்போ செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் போது அஜீரணம் தொடர்பான சீரற்ற குடல் இயக்கம், அந்த மாதிரி பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் தயிரோட இன்னும் குறிப்பாக எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளாதீங்க. இதன் காரணமாக தான் நீங்கள் ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெகு விரைவில் உங்களுக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா உடல் வந்து சோர்வாக இருக்கும். அந்த செரிமானம் மந்தமாகி அந்த செரிமானம் நடந்து முடிகிற வரைக்குமே நீங்கள் சோர்வாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். அப்போ தயிரை வந்து ஆரோக்கியமான ஒரு முறைகளில் எடுத்துக்கொள்ளுங்க. தயிர் ஆரோக்கியமற்ற முறைகளை எடுத்துக்கொள்ளாதீங்க. குறிப்பாக தயிரோட சேர்க்கக்கூடாத உணவுகளை சேர்க்காதீங்க. நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.